நல்லது நினைப்போம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லைஃப் ஆஸ்ட்ராலஜி சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள். 30/9/2024க்கான ராசிபலன். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15, மாலை 3:15லிருந்து 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30லிருந்து 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30லிருந்து 12. சோளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:01 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 9:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராசிரமம் இன்று காலை 9:01 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேசராசி நேயர்களே, இன்று பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு வேண்டாம். நினைத்த உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். செல்லும் இடங்களில் உண்டாகக்கூடிய நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் எதிர்த்து போராடி ஜெயிப்பீங்க. இன்று அனைவரிடமும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனமும் நிம்மதி அடைய கூடுங்க. எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. சுயபெருமை பேசுபவரின் விலகி இருக்க பாருங்க. கூடுதல் செயல்திறனும் உழைப்பு மட்டுமே தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற உதவும். புதிய இனங்களின் பணவரவு கொஞ்சம் ஏற்படுங்க. போக்குவரத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேணுங்க. இன்னைக்கு குடும்பத்தில் சுபகாரியம் கொண்டாட்டங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தை சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. நட்பு ரீதியாக நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. எல்லா வகையிலும் நன்மை கொடுக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெற முடியுங்க. தடைகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கக்கூடியங்க. பயப்பட வேண்டாங்க. இன்று பெண்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சை மட்டும் குறைத்து கொள்ளுங்க. பெண்களுக்கு இன்று உழைப்பு இருக்கக்கூடுங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் ஏற்படும். காதலை பற்றி நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்க. யோசித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மாணவர்கள் புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்லக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி ஏற்படக்கூடுங்க. முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டுங்க. பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டை, சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணி ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சுயபெருமை பேசுவதை நிறுத்துங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உழைப்பால் இன்று நீங்கள் உயர்ந்து காட்டுவீங்க. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. போக்குவரத்தில் கவனம் தேவைங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையோடு செயல்படுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படக்கூடும். நிதானத்தை கடைபிடித்தால் காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பரணியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கக்கூடியதுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. பாராட்டு பெறுவீங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் கொடுக்கக்கூடியதுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதையுமே யோசித்து பின்பற்றுவது நல்லதுங்க. சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எடுக்கும் முடிவுகளை மிகவும் லாபகரமாக எடுப்பீங்க. தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாங்க. சுயபெருமை பேசுபவரிடம் விலகி இருப்பது நல்லதுங்க. பண செலவுகள் கவனமாக இருங்க. போக்குவரத்தில் கவனமாக இருங்க. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல் கணவி மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. நிதானத்தை கடைப்பிடிப்பதும் நல்லதுங்க.
வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி சொல்லுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. இதுவரைக்கும் இருந்த தொந்தரவு விலகி செல்லக்கூடிய நாளுங்க. பணிகளை செய்து முடிப்பீங்க. வளர்ச்சியில் பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குதுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. புத்திரர் வெகு நாள் விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீங்க. இன்று பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடுங்க. இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்பட கொடுக்க கடினமான வேலைகள் கூட சுலபமாக தெரியுங்க. வரவும் செலவும் சரிசமமாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம் என்றே சொல்ல முடியும். எந்த காரியத்திலையும் அவசரம் வேண்டாம். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு கல்யாண யோகம் கண்டிப்பாக கைகூடும். காதலை பொறுத்தவரை யோசிங்க, முடிவுகளை எடுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்க. கண்டிப்பாக சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான சூழல் வெளியிடக்கூடும். முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேணுங்க. வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5, 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரவு சீராக இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முறையாக செல்லக்கூடுங்க. பகைவரால் உருவான பிரச்சனைகள் சரியாகுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் வெற்றி நடை போடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையினர்கள் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீங்க. பல வகையில் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு வளர்ச்சியும் பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காணாமல் போகக்கூடும் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளுங்க. அரசாங்கம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க. வீண் விவகாரங்களில் மட்டும் தள்ளி போட வேண்டாங்க. எல்லாவற்றையும் இப்போதே சரி செய்யுங்க. பகைவரால் உருவான தொந்தரவுகள் படிப்போல் விலகி செல்லக்கூடுங்க. உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள். நன்றி சொல்ல மிதுனராசி அன்பர்களே, இன்றைய எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய நாளுங்க. உங்களோட உற்சாகம் நிறைந்த பணி நல்ல பலனை பெற்று கொடுக்கும். உறவினர் நண்பருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. மனமின்று அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் பண பரிவர்த்தனைகள் திருப்திகரமாக இருக்கக்கூடும். குடும்ப சூழ்நிலை. இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றவர்களை அனுசரித்து போகிறதும் கொஞ்சம் நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் தேவைங்க. இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. உங்கள் கோபத்தை சில பேருடைய செயல்கள் தூண்டக்கூடியதாக இருக்குங்க. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. காரியங்கள் சாதகமாக முடியக்கூடும். மிதுனராசி நேயர்களுக்கு கௌரவம் உயரும், அந்தஸ்து உயரும். மற்றவர்களிடம் நல்ல மதிப்பும் ஏற்படக்கூடும். இன்று எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு பயப்படாமல் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களில் செல்லாதீங்க. யாரிடமும் பஞ்சாயத்துக்கள் எதுவும் பண்ணாதீங்க. கணவனிடம் வாக்குவாதம் செய்யாதீங்க. பெண்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. காதல் கொஞ்சம் கடினமானதாக இருக்குங்க. குழப்பங்களை கொஞ்சம் ஏற்படுத்தும். காதலை விட்டு பிடிப்பது மட்டுமே நல்லது என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நேரத்தில் ஆடை கவனமாக இருங்க. சிவபெருமானையும் சித்தரையும் வழிபட்டு செயலை தொடங்குங்கள். பணியிலும் ஈடுபட்டு வாருங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5, 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை.
நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று மனம் கோணாமல் மற்றவரிடம் நடந்து கொள்வீங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். உற்சாகமாக நிறைந்த சூழ்நிலை இன்று வெளிப்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. பண பரிவர்த்தனைகள் இருக்கக்கூடுங்க. அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றியடைய கூடுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்தி கொள்வீங்க. கணவன் மனைவி புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி ஏற்பட கூடுங்க. பண பரிவர்த்தனை உங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீங்க. உதவிகளை செய்து கொடுப்பீங்க. அபரிமிதமான வளர்ச்சி இன்றி ஏற்படுங்க. பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். மற்றவர்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூட்டும். வாழ்க்கை துணையின் உடல்நலை ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தவர் செயல்கள் உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடுங்க. மற்றவரிடம் உங்களுக்கு நல்ல மதிப்பு உருவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகராசி அன்பர்களே, இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியத்தை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீங்க. உற்சாகமாக செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. பணிகளில் தேவையில்லாத பணிகளில் ஈடுபடாதீங்க. ஓரளவு நிறைவேறுங்க உங்களுடைய வாக்குறுதிகள். பணவரவு சிக்கல் செலவுகள் பயன்படக்கூடுங்க. பயணத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்குங்க. அக்கம் பக்கத்தினோட ஏற்பட்ட கசப்புகள் விலகி செல்லக்கூடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மனமகிழும்படியான காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள தீமை நன்மைகளை பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லதுங்க. காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகுங்க. எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக கொஞ்சம் இருந்து பெண் நடக்க கொடுக்க பெண்கள் இன்று சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ளுங்கள். பெண்கள் காலப்போக்கில் எல்லா பிரச்சனைகளும் திறந்து நிம்மதி அடைவீங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்படாமல் இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க. முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீங்க. கண்டிப்பாக மாணவர்களால் சாதிக்க முடியும். முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது பிங்க் நிறத்தில் ஆடியன் இருக்க வேண்டுங்க. அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7, 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று காரியத்தில் அனுகூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. செய்யும் பணிகளை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீங்க. முன்னோர்கள் விஷயத்தில் ஈடுபடுவது நல்லது. சூழ்நிலை எல்லாம் இன்று சரி செய்து விடுவீங்க. அக்கம் பக்கத்தோடு அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கொடுக்கும் நாளுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயத்திலும் இன்று வேகம் காட்டுவீங்க. காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீங்க. நன்மை எது தீமை எது என்று ஆலோசித்து முடிவெடுப்பீங்க. தேவையில்லாத விஷயத்தில் நேரம் செலவிடாதீங்க. அனுகூலம் கண்டிப்பாக கை கொடுக்க வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கூட கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிதானமாக எந்த ஒரு முடிவும் எடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டுங்க. வேண்டாத வேலைகள் ஈடுபட வேண்டாங்க. அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தெளிவு ஏற்படுத்தி கொள்ள வேணுங்க. எதிலையுமே வேகம் காட்டாமல் பொறுமையோடு செயல்படுவது நல்லதுங்க. அனுகூலம் ஏற்பட்டு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன கஷ்டம் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, காலையிலேயே உங்களுக்கு மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஒரு பக்கம் மாற்றங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க.
வாழ்க்கையில் நீங்கள் இல்லாதது போல் காணப்படுவீர்கள். முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. ஆனால் உடல் ஒத்துழைப்பில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்க. எது எப்படியோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு பணிகளை கவனம் செலுத்துங்க. அது வெற்றியை கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் தயவு செய்து அதிக பேச்சுக்கள் வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக பணிபுரிவது அவசியம். பணவரவு எதிர்ப்பு ஓரளவு நிறைவேறி விடுங்க. உடல் நலத்துக்கு ஓயாத உணவுகளை உண்ண வேணாங்க. வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடும். தடையில் மாற்றம் ஏற்படும். முன்னேற்றமாக மாறுங்க. மற்றவரோட பேசும்போது கவனமாக பேசுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடிவிடும். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் இல்லாமல் மற்றவர்களை நினைக்க கூடுங்க. அதனால் அளவோட பேசுவது நல்லது. உங்களுக்கு உடைமைகளை நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்கள் செல்லும்போது மிகவும் பொறுமையாக சென்று வர வேண்டுங்க. திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டுவது போல் செய்து பாருங்க. சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு அலட்சியம் காட்டிக்கொண்டு வேலைகளை தள்ளி போட வேண்டாங்க. காதலை பொறுத்தவரை சில விஷயங்கள் இழுபறியாக இருக்கக்கூடுங்க. சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடுங்க. அதற்காக முன்கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாங்க. கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். தடைகளை தாண்டி வெற்றி பெற முடியுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இன்றைய விளையாட்டு புத்தியாகவும் காணப்படக்கூடுங்க. பெண்கள் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களில் செல்ல வேண்டாம். சில இடங்களில் நீங்கள் பேசும்போது கவனம் இருக்கட்டுங்க. பகை உணர்வு விஷயத்தில் கவனம் இருக்கட்டுங்க. முக்கியமாக பணியை நீங்கள் மேற்கொள்ளும் போது வெள்ளை நிறத்தில் ஆடை அணியுங்க. சித்தர் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உபவாச உணவுகளை உண்ண வேணாங்க. உடல் கொஞ்சம் அசதியாக காணப்படுங்க. கருத்து வேற்றுமை அவ்வப்போது பெறக்கூடும். தொலைபேசியில் பேசும்போது கவனமாக இருங்க. பகை உணர்வு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெருக்கடியான சில சூழ்நிலைகளை இருக்குங்க. கெட்ட சவகாசங்களை தள்ளி இருங்க. கவனம் மேற்கொள்ள வேண்டிய நாளுங்க. பிள்ளைகளால் ஓரளவு சந்தோஷம் இருக்கணுங்க. நெருக்கடிகளும் இருக்கும். பார்த்து பக்குவமாக இருங்க. சிறப்பை உண்டாக்கும். பயப்பட வேண்டாங்க. பொறுமையாக சென்று வர வேண்டுங்க. வாகனத்தில் செல்லும்போது முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும். கூடுதலாக இன்று நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. பணவரவு சீராக இருக்குங்க. ஓரளவு நீங்கள் சமாளித்தும் விடுவீங்க. சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு உடல்நிலையை நீங்கள் கவனித்து கொள்ள வேணுங்க. கன்னிராசி அன்பர்களே, இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நல்ல எண்ணங்களை இன்று நீங்கள் மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். உபரி பணம் வரவில் தேவைக்கு கொஞ்சமாக சேமிப்பீர்கள். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். மதிப்பு மரியாதை அந்தஸ்து கண்டிப்பாக கொடுங்க. அதிகாரம் உள்ள பதவிகள் தேடி வரக்கூடுங்க. கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பணத்தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகி விடுங்க. வியாபார பணிகள்னால லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக உழைப்போடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து விடக்கூடுங்க. பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்களுக்கு சுமாரான அளவிலே பணவரவு கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்ல வேணுங்க. மற்றபடி பெண்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. காதலை பொறுத்தவரை யோசித்து முடிவெடுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிவுகளை லாபகரமாக எடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும்.
மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. மாணவர்கள் எது தவறு எது சரி என்று யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்கள் முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பாடங்களில் மட்டும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அதுபோதும். முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது ப்ரௌன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்வது எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, ப்ரௌன் நிறம். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீங்க. கருத்தில் வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்ட பணி எளிமையாக நிறைவேறிவிட்டு நல்ல பணவரவில் கொடுக்குங்க. எளிமையின் சிகரமாக காணப்படுவீங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்று பேச்சாற்றல் வெளிப்படும். பணத்தட்டுப்பாடு நீங்குங்க. இருந்தாலும் புதிதாக கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணுங்க. இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீங்க. வாழ்க்கை தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. கருத்து வேற்றுமை வரவேண்டியது பணம் கண்டிப்பாக வருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொலைந்து போன பொருட்கள் கையில் கிடைக்குங்க. எல்லோரிடமும் எளிமையாக பழக முடியுங்க. தெரிந்த முகமும் அழகும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீங்க. தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெற்ற அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல பலன் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் நடைமுறையில் நிதானமாக போக்கை பின்பற்றுவது நல்லது. சுமாரான அளவில்தான் பணவரவு இன்று இருக்கக்கூடும். கண்களில் பாதுகாப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற்றுவிடும். ஆன்மீகம் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மனோபாவம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புத்தி தெளிவாக இன்று உண்டாகக்கூடும். தொழில் திருப்திகரமாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். தொழில் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான பலனை கொடுக்க எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான மனநிலை இன்று காணப்படக்கூடும். மேலிடத்திலிருந்து வந்து கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உதவிகளும் கிடைக்கக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீங்க. அடுத்து ஒரு விஷயத்தில் மட்டும் தள்ளிவிடாதீங்க. யோகமான நல்ல பலனை பெறுவீங்க. பெண்கள் மனம் கோணாமல் மற்றவரிடம் நடந்து கொண்டு சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. காதல் சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். மனக்கவலையாக கொஞ்சம் இருக்கும். காதல் முடிவெடுக்கும் போது தெளிவு இருக்கட்டும். மற்றபடி காதலில் நீங்கள் தோல்வி எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. தடைகளை உடைத்தெறிவீங்க. உயர்வான கல்வி கண்டிப்பாக அமைந்துவிடும். மாணவர்கள் சற்று சிரமம் பார்க்காமல் எதிலும் ஈடுபடுவீங்க. முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அப்போது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்று நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் கூட அற்புதமாக நடைபெறுங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற்ற அனுபவங்கள் இப்பொழுது நல்ல பலனை கொடுக்குங்க. பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கண்களில் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. புத்தி தெளிவு ஏற்படும், சொல்ல முடியுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் எதிலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மனதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவி உயர்வு கிடைக்குங்க. சந்தோஷமான மனநிலை இருக்கக்கூடுங்க. கருத்து வேற்றுமை நீங்கி விடக்கூடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதை நினைத்து பயப்பட வேண்டாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முழு முயற்சி மூலமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பாதுகாப்பு குறித்து
பாதுகாப்பு இல்லாத இடத்துல செல்லாதீங்க. நீங்கள் அமைத்து கொள்வீங்க. சந்தோஷமான நிலை உங்களுக்கு காணப்படும். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. சுமாரான அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். புத்தி தெளிவு இன்று உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு நல்ல அனுபவம் கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் நடைமுறையில் சிறப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை வெளிப்படக்கூடும். தொழில் திருப்திகரமாக இருக்கக்கூடும். தொழில் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அனுபவம் இப்போது உங்களுக்கு நல்ல விதத்தில் கை கொடுக்கக்கூடுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று ஏனோதானோ செயல்பட நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நண்பரின் உதவி உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி ஏற்படும். பணிகளில் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவேறிடக்கூடும். வியாபாரத்தில் வளர்ச்சியும் சீராக அதிகரிக்கக்கூடுங்க. ஆடம்பர வகையிலான பண செலவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்க. தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. திருப்திகரமான முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் ஈடுபட்டு இருக்கிறவங்க நண்பரோட அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபார போட்டிகள் குறைந்து விடக்கூடுங்க. எல்லா துறையிலையும் உத்தியோகத்திலும் இருக்கிறவங்க எதையும் பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடுங்க. புதிய அதிகாரியோட இன்று நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்வீங்க. சாதகமாக பயன்படுத்தி கொள்வீங்க. இன்று உங்களுக்கு நல்ல வெளிப்படக்கூடுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படுங்க. ஓரளவு காசு பணம் கையில் இருக்குங்க. பிரச்சனை ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படுங்க. பெண்கள் இன்று குழப்பத்திலிருந்து ஆளாகுவீங்க. எந்த வேலையில் முதலில் செய்வது போன்று குழப்பம் வெளியிடக்கூடுங்க. பெண்கள் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. பெண்கள் வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். யோசித்து செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். காதலை பற்றி இல்லத்தில் பேசுங்கள். நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்று நம்புங்கள். சுகபோக வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். பிடித்தமான வேலையை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். கல்வி கற்றுக்கொள்வீங்க. இன்று கணிதம் தொடர்பான கல்வியில் கொஞ்சம் நாட்டம் கொள்ளுங்க. முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது இளம் நிறத்தில் பச்சை நிறத்தில் ஆடை அணியலாம். இந்த நாள் இனிமையாக போகும். எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்க. வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீங்க. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டின் நீங்கள் மேற்கொள்வீங்க. மனம் இன்று கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இனிய பயணங்கள் மேற்கொள்வதில் மனம் சந்தோஷம் அடையக்கூடுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயில் குளங்களுக்கு சென்று வாருங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் ஏற்படும். நல்ல உயர் பதவிகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவீங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. இன்று நீங்கள் அற்புதமான ஒரு நிகழ்வை பார்ப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனதை தெளிவுபடுத்தி கொண்டு நிதானமாக எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசி அன்பர்களே, இன்று எதிலையுமே நீங்கள் பொறுமையாக இருந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேணுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் இன்று விடை கிடைத்து விடக்கூடுங்க. சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்து விடக்கூடுங்க. என்ன ஒன்று வேண்டாத நபர் ஒருவரை முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானதுங்க. கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீங்க. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் எளிதில் வெற்றியடைய கிடைத்து விடுங்க. பந்தயத்தில் ஈடுபட வேண்டாம். சூழல் இருக்கும். சீரான ஓய்வுடன் பாதுகாப்பாக இருக்க வேணுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களோட கவனமாக பழகுவது நல்லதுங்க. அடுத்தவரின் உதவியை கண்டிப்பாக நாடுவீர்கள். புதிய பொருள் ஏற்றுக்கொள்வீங்க. அரசாங்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. செயல்திறன் இன்று அதிகரிக்கக்கூடுங்க. உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த பூசல்களும் விலகி செல்லக்கூடுங்க. இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல்
சிறப்போடு யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. மனம் குழம்பிக் கொள்ளாமல் இருப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. பெண்கள் அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீங்க. யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெண்கள் பெற முடியும். இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும். பெண்களுக்கு இன்று கனவுகள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்க. குழப்பம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாமல் கலந்து பேசினால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். என்று மாணவர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்விக்காக முடிவுகளை மிக தெளிவாக எடுங்க. என்ன படிக்கலாம் என்ன படிக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக செயல்படுங்க. மாணவ கண்மணிகள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை கவனித்து கொள்வது நல்லது. மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணிகளையும் ஈடுபட்டு வாங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்னைக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7, 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வேண்டாத நபர் ஒருவரை முக்கியமான இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். போட்டி பந்தயத்தில் வேண்டியிருக்கும். பார்த்து பக்குவமாக இருங்க. நாளை நீங்கள் ஓட்டி செல்ல வேண்டும். போராட்டம் சில நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விட முடியுங்க. வீண் வாக்குவாதம் மட்டும் தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க. கவனமான பணியை மேற்கொள்ளுங்க. மிக நல்லது. செயல்திறன் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியங்க. யோசித்து கண்டிப்பாக மனக்குழப்பம் இல்லாமல் எதிலும் வெற்றி இருக்குங்க. முக்கிய முடிவுகளை இல்லத்தில் கேட்டு எடுக்க பாருங்க. அவசரப்படாமல் இருங்க. உங்களுக்கு தாமதம் ஏற்படுத்திய காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்கும். உடன் நல்ல கண்டிப்பான சிறப்பை கொடுக்குங்க. உத்திராடம் இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் வெளியிடக்கூடுங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். வேண்டாத நபர் ஒருவரை முற்போக்கான சிந்தனை இன்று வெளியிடக்கூடுங்க. செயல்திறனை அதிகரிக்க கூடுங்க. எதையோ யோசித்து கொண்டிருப்பீர்கள். மனதை போட்டு குழப்பி கொண்டிருப்பீர்கள். கவனமாக எதிலும் செயல்படுங்கள். வெற்றிக்கான சூழல் மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க. சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். பணவரவு தாமதப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கும். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை இருக்கக்கூடும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று மிகவும் நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டி இருக்குங்க. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டாலும் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டி இருக்குங்க. தயவு செஞ்சு செயல்பட வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தில். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல சூழ்நிலைகள் உருவாகக்கூடுங்க. பண பரிவர்த்தனை கடைசி நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல பதவிகள் தேடி வரக்கூடுங்க. நல்ல யோகமான சூழல் ஏற்படக்கூடுங்க. என்ன ஒன்று எதிலும் குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டாங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கி கொள்ளுங்க. மிகவும் கவனமாக கையாண்டால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. நல்லதொரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் கனிவாக நடந்து கொள்ள வேணுங்க. அவங்கள நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதே சிறப்பு. பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டு எதையும் செய்யுங்கள். தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். உறவினர்கள் உதவி செய்வார்கள். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். அனுபவபூர்வமான விஷயத்தில் செயல்படுங்கள். வாக்கு கொடுப்பதை குறைத்து கொள்ளுங்கள். குழப்பத்தை ஏற்படுத்தும் காதல் வெற்றி அடைவதற்கு 2-3 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணுங்க. இன்று பெண்கள் நிலவில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். பகை உணர்வு ஏற்படாமல் பேசுங்கள். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள். மாணவர்கள் கல்வியில் ஏற்படக்கூடிய விஷயத்தில் புரிந்து கொள்ள வேணுங்க. பாடங்களில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால் சுலபமாக கல்வியை கற்றுக்கொள்ள பாருங்கள். கண்டிப்பாக பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்குங்க. கேள்வி ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பொழுது இன்றைய நாள் செய்யக்கூடிய வேலைகளில் பிங்க் நிறத்தில் ஆடை அணிந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சித்தர் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வருவதன் மூலம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மை வெளியிட கூடுங்க. பணத்தை பத்திரப்படுத்தி கொள்வது, சேமிப்பாக மாற்றுவது நல்லது. நல்ல எண்ணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். சந்திராஷ்டிரமம். பொறுமையாக இருங்கள். இன்று உங்களுக்கு செய்யும் பணிகள் கவனம் தேவைங்க. திருவோணம். குழப்பம் அடையாதீங்க. உங்களுக்காக கண்டிப்பாக நல்லது நடக்கும். தன்னிச்சையாக முடிவுகள் எடுக்காதீங்க. குடும்பத்தோடு ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்க. அது வெற்றியை கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசித்து தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பம் இல்லாமல் எதையும் பார்த்துக்கோங்க. பயணங்கள் செல்லும்போது கவனமாக சென்று வர வேண்டுங்க. கையில் கிடைக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்யுங்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எளிதிலும் வெற்றி பெற்று விடலாம். கும்பராசி அன்பர்களே, வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றம் ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டாரத்தில் விரிவடைவு செய்து கொள்வீங்க. உங்கள் மீது இருந்த மனக்கசப்பு சரியாகுங்க. தொழில் வியாபாரம் இன்று வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. பணவரவில் திருப்தியான நிலைமை ஏற்படக்கூடுங்க. காணாமல் தெரியாமல் இருந்த பொருட்கள் கிடைக்கக்கூடுங்க. தொழில் வாக்கு வன்மையால் எல்லாம் சிறப்பாக நடைபெறுங்க. பாக்கிகளை எல்லாம் நாசுக்காக வசூல் செய்து விடுவீங்க. புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க. வேலை மிக சிறப்பாக முடிப்பீங்க. நிதானமாக பேசுங்க. நன்மையை கொடுக்குங்க. பணவரவு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் நாளுங்க. மனம் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடுங்க. இன்று சுப காரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறக்கூடுங்க. பெண்கள் உழைப்பால் முன்னேறுவார்கள். எல்லா நெருக்கடியும் சமாளித்து விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதை நீங்கள் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்போடு செயல்படுங்கள். நிதானமான பணிகளில் ஈடுபடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும். கல்விக்காக எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது பச்சை நிறத்தில் ஆடை அணியுங்க. பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு மாற்றம் ஏற்படுங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீங்க. தெய்வீக சிந்தனை என்று அதிகரிக்க கூடுங்க. நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறிவிடக் கூடுங்க. வாழ்க்கை தடை உயர்த்தி கொள்வீங்க. நல்ல லாபம் இட்டு கொள்வீங்க. கமிஷன் ஏஜென்சி போன்ற துறையில் லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முடிவுகளில் மிக தெளிவாக இருப்பீங்க. வீண் விவாதம் பேசி நேரம் செலவிடாதீங்க. பகை உணர்வு ஏற்படுத்தது கண்டிப்பாக மாறும். அடுத்தவர் பெருமையை பேசுவீங்க. கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக அமைந்துவிடும். எல்லோரும் வியக்கும்படி வாழுவீங்க. நீங்கள் சுய தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை இருக்குங்க. கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைக்கும். தொழில் செய்தால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. செலவுகளை மட்டும் குறைத்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனராசி அன்பர்களே, இன்று தைரியமாக போராடி எதிலும் வெற்றி பெறுவீங்க. சிலர் உங்களை குறைகள் எதுவும் சொன்னாலும் பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் பணம் வரவுக்கு குறைவு இருக்காது. அங்கும் இங்குமாக சேமிப்பை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு கை கொடுக்குங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீங்க. இன்று முன்னேற்றம் அடையும் தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. காரிய தடை தாமதம் ஏற்பட்டு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. வழக்கு விவகாரங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்க. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தாமதமான காரியங்கள் சூடு பிடிக்குங்க. விலகி செல்லக்கூடும் பிரச்சனைகள்
பெண்கள் இன்று நூதன பொருட்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீங்க. பெண்களுக்கு இன்று மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் நல்லது பேரும் எடுப்பீங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சமின்றி இரக்கமான சூழ்நிலைகள் பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். உங்களுடைய காதல் கண்டிப்பாக கைகூடும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று மாணவர்கள் சிறந்த மாணவராக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. புது புது விஷயங்கள் செய்வீங்க. ஆராய்ச்சி தொடர்பான பாடத்திட்டங்கள் நன்கு படிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவு பெறுங்கள். பணியை நீங்கள் மேற்கொள்ளும் போது பிங்க் நிறத்தில் ஆடை அணியுங்கள். இனிய நாளில் காலை எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்க. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி செல்வ செழிப்பான வாழ்க்கை ஏற்படும். செல்லும் இடங்களில் செல்வாக்கும் உண்டாகுங்க. நூதன பொருட்கள் சேரும். இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுங்க. அழகு சாதன பொருட்கள் சேர்க்கை ஏற்படுத்தி கொள்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீங்க. சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வது நல்லதுங்க. புத்துணர்ச்சியோடு இன்று நீங்கள் எதுலேயுமே ஈடுபட முடியுங்க. உணவு விஷயத்தை மட்டும் கட்டுப்பாட்டாக வச்சுருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் கூட லாபம் கிடைக்கும். இன்று வேண்டா வெறுப்பாக சிலரை சந்திக்க வேண்டியிருக்கும். பொருள் இழப்பு ஏற்படக்கூடும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்க. செலவுகளை கூடுமான வரை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.